மத்தேயு 10:28 31 வரை, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையில் விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த பகுதி, நீ மனுஷனுக்கு பயப்படாத. முதல்ல மனுஷனால் மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ண முடியும்? உன்னை கொல்ல முடியும், உன் உடலை கொல்ல முடியும், உன் ஆத்துமாவை கொல்ல முடியாது. உன் ஆத்துமாவை நரகத்தில் தூக்கி போட மனிதனால் முடியாது. கொலை வேணால் பண்ணலாம். சிலர் நம்ம சொல்லுவோம், அவன் என்ன என் தலையை சீவிடுவான், அவனுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அவனுக்கெல்லாம் பயப்படாத, மிஞ்சி மிஞ்சி போனவன் தலையை சீவிடுவான், அவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனால் அவன் உடலை கொல்லுவான் மனுஷனுக்கெல்லாம் பயப்படாத. அதுக்கு மேலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவரால் உன்னுடைய ஆத்மாவை தூக்கி நரகத்தில் போட முடியும். அதனால் அவருக்கு பயப்படு. ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க, இது இயேசுநாதர் புதிய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு போதனை. சிலர் சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டிலலாம் ஆண்டவருக்கு பயப்படக்கூடாதுங்க. அப்படி எங்கேயுமே இல்லை. அவரை நேசிக்கணும், அவருக்கு பயப்படக்கூடாது. இங்கே தெளிவாக இருக்குது. இன்னும் சில இடங்கள்லையும் இருக்குது. எபிரேயரில் இருக்குது, அவர் பட்சிக்கிற அக்னி. இன்னும் சில இடங்களில் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. மனுஷனுக்கு பயப்படாத, தேவனுக்கு பயப்படு. அப்போனா மனுஷன் என் தலையை வெட்டிடுவானா? அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறாரு. உன் தலை முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன், உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். பார்த்தீங்கன்னா அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவன் மிஞ்சி மிஞ்சி போனால் மனுஷன் உன்னை கொலை பண்ணுவான், அவனுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு நம்மளை கண்டுக்காமல் விட்டுற தத்துவம் பேசுகிற ஆண்டவரில். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய தத்துவங்கள் உண்டு. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், எல்லாம் தலையெழுத்து, எல்லாம் போன ஜன்ம புண்ணியம் அல்லது போன ஜன்ம பாவம். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு நிறைய தத்துவங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஆண்டவர் தத்துவம் சொல்லலை. மிஞ்சி போனால் அவனை கொலை பண்ணுவான் மனுஷன், அவ்வளோதானே, பயப்படாத அப்படி சொல்லலை. அதோடு சொல்லிட்டு விட்டுறல. அவர் சொன்னார், உன் தலை முடியை கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன். தலைமுடியை எண்ணுறது பாருங்கள் ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்கள் வேணால் எண்ணி பாருங்கள், ஒரு நாள் எண்ணி பாருங்கள். இப்போ தலைமுடி இருக்குல்ல, அதை போய் எண்ணுறேன். இன்றைக்கி நான் எண்ணிட்டேன்னு வைங்களேன், அது நாளைக்கு பார்த்தா வேறு மாதிரி ஆயிரும், கொஞ்சம் முடி விழுந்துடும். தினமும் முடி உழுது, தினமும் முடி முளைக்குது. எல்லாருக்கும் முடி உழும். முடி உதிர்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானம் சொல்கிறதுனா, ஒரு சராசரியான ஒருத்தர் தலையில் 1,00,000 முடி இருக்குது. ஒரு நாளைக்கு 300 முடி கீழே உதிருது, ஒரு 300 முடி முளைக்குது. இது சராசரியாக நடக்கக்கூடியது ஆரோக்கியமான வாலிபத்தில் உள்ளவர்களுக்கு. சிலருக்கு 300-3000 முடி கீழே விழும், 3 முடி முளைக்கும். அப்படி ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ இதை கணக்கு வைக்கணும். இந்த முடியை கணக்கு வைக்கிறது இருக்க, இது தினமும் செய்யணும். ஒருவேளை ஆண்டவர் தினமும் செய்கிறாரா? முன்பெல்லாம் 48 மணி நேரம் 24 மணி நேரம்னு வானிலை ஆராய்ச்சி சொல்லுவாங்க. இப்போல்லாம் 3 மணி நேரம் வானிலை ஆராய்ச்சி சொல்கிறாங்க. இன்னும் 3 மணி நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துச்சு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த தலைமுடியை கணக்கு வச்சிட்ருக்காரா, இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தலைமுடியை கணக்கு வச்சிட்ருக்காரா தெரில. நீங்கள் உங்கள் முடியை நீங்கள் கணக்கு வைக்க பாருங்கள், உங்கள் முடியை நீங்களே பிச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆண்டவர் சொன்னார், இந்த பாரு, உன் தலைமுடியை கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன், அதனால் பயப்படாத. உன் தலைமுடியையே எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் நம்ம சொல்லுவோம், என் முடியை கூட எவனும் எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கொச்சையாக உலகத்தான்னு சொல்லுவான். அதுதான் சொல்கிறாரு. அவன் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் கொலை பண்ணுவான் இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் முடி, உன் தலை முடி, ஒரு முடியை கூட அவன் ஒன்றும் எடுத்துட முடியாது. ஜாக்கிரதை, பயப்படாத, தைரியமாடுறா
அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை தான் கொஞ்சம் அப்படி வேற பாஷையில் இங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. இன்னொன்னையும் சொல்கிறாரு, அடைக்கலான் குருவி, அது ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிறார்கள் அந்த காலத்தில். அது கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது, தரையில் விழாது. அதை விட நீங்கள் விசேஷமானவர்கள். இருக்கிறதுலே சின்ன குருவி. அந்த குருவி கூட தேவனுடைய அறிவு இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுந்து சாகாது. அப்படி இருக்கும்போது நீ இருக்கிற ஜீவராசிகளிலேயே மனுஷன்தான் முதன்மையானவன். அதுவும் நீ தேவனுடைய பிள்ளை. அதுவும் உனக்காக இயேசு உயிரை கொடுத்துருக்கிறாரு, உன் கூட இருக்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறாரு. உனக்கு என்ன நடந்துடும் அவரை மிஞ்சி? அவருக்கு தெரியாமல், அவரை அனுமதிக்காமல், அவரை மிஞ்சி ஒன்றும் நடக்காதியா, தைரியமாரியா என்று சொல்கிறார். இதை நமக்கு நாமே சொல்லிக்கணும். நான் எனக்கு நானே சொல்லிப்பேன். பயம் வர ஆரம்பிச்சது நான் சொல்லுவேன், நீங்கள் என் தலைமுடியை கூட எண்ணி வச்சுருக்கீங்க சோத்திரன்னுவேன், ஓடி போயிடும் பயம். நமக்கு நாமே ஞாபகப்படுத்த வேண்டிய உண்மைகள். பயத்தை புறம்பே தள்ளுவோம், தைரியமாக இருப்போம். ஆமென்.